இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடையும் தனி ஒட்டி பிறந்து இருக்கக்கூடிய ஒன்றுதான் மிகைத்த கடன்களாக இருக்கு. உண்மையிலேயே அதிகமானவர்களுக்கு என்ன செய்யறன்றது விளங்குதில்லை. நிறைய பேர் இதனால் தந்த உயிரை மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சூசைடுக்கு செய்கிற அளவுக்கு யோசிக்கிறாங்க. அப்படி நிறைய சூசைட் கேதுகளும் நடந்திருக்கு, தற்கொலைகள் நடந்திருக்கு. என்ன செய்யறது விளங்குதில்லை. கடுமையான குடும்பங்களில் பிரச்சனை ஏதாவது வேறொன்றுமில்லை, இந்த கடனால். கண்ணியமானவர்களே, மார்க்கத்தில் ஒரு பிரச்சனை வார நேரத்தில் அதுக்குண்டான தீர்வையும் மார்க்கம் எங்களுக்கு அழகாக படிச்சு தந்திருக்கு. இந்த மிகச்ச கடன்கள் வார நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக எங்களுக்கு படிச்சு தந்தாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா முஆத் அலா உஅல்லிமுக துஆஅன் ததுஉ பிஹி, உங்களுக்கு ஒரு துஆவோட படிச்சு தரவா, அதை நீங்க ஓதி வந்தா லவ் கான அலைக மிஸ்லு ஜபலி உஹுதின் தைனன், உஹது மலையுடைய இந்த பிரமாண்டமான உஹது மலையுடைய அளவுக்கு கடன் இருந்தாலும் லஅத்தாஹு அல்லாஹு அன்க், அல்லாஹ் அதை நிறைவேற்றுவதற்குண்டான வழிமுறைகளை அல்லாஹோட வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருவான். யார் ரசூலுல்லாஹ் படிச்சுட்டாங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வாறு ஓதுங்க, அல்லாஹும்ம மாலிகல் முல்க் துக்தில் முல்க மன் தஷா வதன்சிஉல் முல்க மிம்மன் தஷா வதுஇஸ்ஸு மன் தஷா வதுதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் யா ரஹ்மானத் துன்யா வல் ஆখিরা வரஹீமஹுமா துக்திஹிமா லிமன் தஷா வதம்னஉ மின்ஹுமா மன் தஷா இர்ஹம்னி ரஹ்மதன் துஹ்னீனி பிஹா அர்ரஹ்மதி மன் சிவாக் என்ற இந்த துஆவை நீங்க ஓதி வாங்க, நிச்சயமாக உங்களோட கடன்களை அல்லாஹ் நிறைவேற்றுவான். அதுக்குள்ள ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நிறைய கடன்கள் இருந்துச்சு, தொடர்ந்து நான் இதை ஓதி வந்தேன், காலப்போக்கில் எல்லா விதமான கடன்களும் முழுமையாக நிறைவேறினதை என்ற வாழ்க்கையில் நான் பார்த்தேன் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, ஒரு சஹாபி, அவங்களுக்கு கடன் இருந்திருக்கு. இது இல்லாமல் நிறைய சஹாபாக்களுக்கு கடன் இருந்திருக்கு. கடன் இல்லாமல் யாருமே இல்லை. ஆனால் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயால் வந்த இந்த பரக்கத்தான இந்த துஆக்களை நாங்கள் ஓதுறதுனால நிச்சயமாக கடன்கள் இல்லாமல் போகும். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, ஒரு அனுபவ ரீதியாக ஒரு சில துஆக்களும் எடுத்தெழுதப்பட்டிருச்சு. ஹதரத் இமாமுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதாவது தஅவத் தப்லீகுடைய இயக்கத்தினுடைய 3வது அமீராக இருந்தவங்க. இவங்க அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு நெருக்கமான அடியாராக, அதாவது சொல்லுவாங்க முஸ்தஜாபு துஆ, எந்த துஆவை கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய துஆ அல்லாஹ் தஆலா அடுத்த கடமை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். ஏண்டா அல்லாஹுக்கு அன்று கண் சிமிட்டும் அளவு கூட பாவம் செய்யாமல் உம்மத்துடைய ஃபிக்ரோட சிந்தனையோட தன்னுடைய காலத்தை கடத்தின ஒரு மனிதன், அல்லாஹுடைய நெருக்கமான ஒரு அடியான். இவங்க சொல்லுவாங்களாம் மாணவர்களிடத்துல, யாருக்கெல்லாம் மிகச்ச கடன் இருக்குதோ இந்த 3 துஆக்களையும் ஓதுவாங்க. அது முதலாவது என்ன சொல்லுவாங்களாம், 70 தடவைகள் ஆயத்துல் குர்சி. எத்தனை தடவை? 70 தடவைகள் ஆயத்துல் குர்சி தொடர்ந்து ஓதி வாருது. எப்படின்னா இது எப்போ ஓதணும்னா, அதாவது வியாழக்கிழமை காலையில் இருந்து வெள்ளிக்கிழமையுடைய நாள் ஜும்ஆ தொடர்ந்து ஜும்ஆ தொழுகை முடிஞ்சு அன்றையுடைய நாள், அதாவது இரவுல படுக்க போறதுக்கு வருது. வெள்ளிக்கிழமை இரவு படுக்க போறதுக்கு முன்பதாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு கிழமையும் கட்டாயமாக இதை ஓதினா எல்லா கடன்களும் நிறைவேறும். என்ன? முதலாவது ஆயத்துல் குர்சி 70 தடவைகள். ரெண்டாவது சொல்லுவாங்க, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரின் என்று 70 தடவைகள். நல்லா சிந்தனையில் ஆபத்தில் வச்சுக்கோங்க. மூன்றாவது, அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். இது ஹதீஸ்ல வந்த விடயமும் தான். இதையும் தொடர்ச்சியாக 70 தடவைகள் இந்த குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள்ளால யார் ஒவ்வொரு கிழமையும் ஓதி வருவாங்களோ இந்த 3 சப்ஜெக்டையும் ஓதி வந்தா, கண்ணியமானவர்களே, ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் போறதுக்குள்ளால கட்டாயமாக வாழ்க்கையில இதனுடைய பிரதிபலனை பார்க்கறதுக்கு ஏன்னு சொல்லுவாங்க. இதை படித்த மார்க்க அறிஞர்கள்கிட்ட படித்த மார்க்க அறிஞர்களும் அனுபவ ரீதியாக அதிகமாக ஓதி இருக்கிறாங்க. எல்லா விதமான கடன்களும் இல்லாமலுமாகி, கடன் இல்லாமல், அதாவது எல்லா கடன்களும் இல்லா போயிட்டு தன்னை வாழ்க்கையில் சொத்து செல்வங்கள் குவிஞ்சு பிறருக்கு செலவழிக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பம் உண்டாக கட்டாயம்